ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்கள் தான் அமைஞ்சிருக்கு. வருகின்ற மார்கழி மாதம் 17ஆம் தேதி புத்தாண்டு 2026 பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறவும் இருக்குது. அந்த வகையில் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி நீங்கள் பண்ணணும், இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் என்னென்ன விதமான மேன்மைகளை பார்க்க போகிறீங்க, முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு, கடவுளே எனக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நானும் உங்களுக்காக இந்த பிரார்த்தனையை செய்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த துலாம் ராசிக்காரங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தீராத பிரச்சனையும் நொடியில் தீர்க்க வைக்கக்கூடிய பண்புள்ளம் பெற்றவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. நீதி நேர்மையோடு வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இவங்க அற்புதமான குணங்களை கொண்டிருக்கக்கூடியவங்களாகத்தான் எப்பொழுதுமே இருப்பாங்க. துலாம் ராசி அப்படிங்கிறது காற்று குடிக்கக்கூடிய ராசியாக பார்க்கப்படுது. அதாவது காற்றை போலவே எல்லாருக்கிட்டையும் தன்மையாக பழகக்கூடிய நபர்களாக தான் இந்த துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே இருப்பாங்க. அடுத்தவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்கன்னா தாங்கி கொள்ளவே மாட்டாங்க. ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையுமே ஈகோ இல்லாமல் நல்லாவே இவங்க பழகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை தான். இவங்களுக்கு பேச்சு திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக தீர்ப்பாங்க. யாராவது 2 பேருக்கு சமரசம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் இவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் துலாம் ராசிக்காரங்களை தான் அழைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க 2 பக்கமும் சரிசமமாக பேசி பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்க. சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாசிட்டிவிட்டி விஷயங்களை பேசுபவர்களாக இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட தான் இவங்க அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்குவாங்க. அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய தோற்றம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இவங்களுடைய வயதை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. தோற்றத்தை வைத்து இவங்க வயது என்னன்னு உங்களால் சொல்லவே முடியாது. அழகான தோற்றத்தை போலவே பேச்சிலுமே மென்மையாக இருப்பாங்க. அதனால் எதிர்பாலின ஈர்ப்பு இவர்கள்கிட்ட இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க இவங்க அப்படிங்கிறதுனால சற்று குரலை உயர்த்தி பேசினா கூட இவங்களுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலிருந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும். இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசியிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். அந்த வகையில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடைபெற இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1/1/2026 மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கடன் அப்படிங்கிறது தீரப்போகுதுங்க. அதற்கான உங்களுக்கு நல்ல வழிகளும் பிறக்க போகுது. அதனால் பயந்துக்காதீங்க. எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். முதலீடுகளை அதிகமாக செய்வீங்க. வீடு கட்டும் யோகமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே வீடு கட்டியவங்க இப்பொழுது அதை விட்டு விரிவுபடுத்தலாமா அப்படின்ற விஷயங்களை மேற்கொள்வீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. வண்டி வாகனங்களில் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு
இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஏற்றத்தை பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் அதிகமான மாற்றத்தை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதில் எதுவாக இருந்தாலுமே எப்பொழுது வேண்டுமானாலுமே மாற்றம் கிடைக்க போகுது. திடீரென முடிவுகள் எடுப்பீங்க. தனியாக தொழில் தொடங்கும் யோகம் அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்வீங்க. ஏற்றுமதி இறக்குமதி, வாடகை விடுவது, ஒப்பந்தம் எடுத்து தொழில் செய்யும் யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைய அமைப்பு ஏற்பட போகுது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது. பெரிய அளவு அனுகூலத்தை எதிர்பார்ப்பீங்க. அந்த விஷயங்களும் நடக்கும். இழுபறியாக இருந்து வந்த நிலைகள் படிப்படியாக மாறப்போகுது. மன சோர்வுகள் அனைத்துமே விலகப் போகுது. பிள்ளைகளோடு கோவப்படாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டில் என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோலில் ஏற்படும் வலிகள் போன்றவற்றில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடல்களை படிப்பது நன்மையை பாய்க்கும். கோயில் கும்பாபிஷேகம், கோயில் திருப்பணிகளுக்கான காரியங்களை செய்வீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். மாகாண்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மலை கோவிலுக்கு செல்வது, காசி செல்வது, ராமேஸ்வரம், ராமர் கோவிலுக்கு செல்வது போன்ற யோகங்கள் கிடைக்கும். சத்ரு ஜெயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சனி உச்சம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதுனால தினந்தோறும் உடல் பயிற்சியை தவறாமல் செய்வது நல்லது. எல்லா விதத்திலுமே மன அழுத்தம் தீரும். மேலும் வாழ்க்கையில் நம்பிக்கை கிடைக்கும். பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அனுகூலமான காலகட்டமாக நிச்சயமாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்க போகுது. நீதிமன்றம், வழக்கு என்று இருந்த நிலைகள் எல்லாம் மாறப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மன் அல்லது நரசிம்மரை வழிபடுவது முன்னேற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு பெருமையை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. இந்த சமயத்தில் பொறுமையும் கவனமும் இருந்தால் முன்னேற்றத்தும் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கேற்ப உயர் பதவிகள் கிடைக்கும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. தேவையற்ற வாக்குவாதத்தை எவரிடமும் செய்ய வேண்டாம். பதவி, ஊதிய உயர்வு தடை நீங்கி நிச்சயம் உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் நல்ல விஷயமாகவே இருக்க போகுது. இன்னும் சிலருக்கு புதிய பணி வாய்ப்புகள் வரக்கூடும். அயல்நாடு செல்லும் வாய்ப்புகள் தடைப்பட்டால் தளர வேண்டாம். அது நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கோங்க. வீட்டில் நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். வாரிசுகளோடு மனம் விட்டு பேசுங்க. உறவுகள் யாரிடமும் வீண் உரசல் வேண்டாங்க. தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு நிறைய விதமான ஆதாயங்கள் வரப்போகுது. மட்டும் இல்லாமல் விடுபட்ட முன்னோர்களின் கடன்களை அவசியமாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பெண்கள் திடீரென அதிர்ஷ்டத்தால் யோக வாய்ப்புகளை அதிகமாக பெறுவார்கள். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க. இரவு தரவோ வாங்கவோ வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொது இடத்துல வாக்குறுதிகளை தருவீங்க. அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க நிதானமாக வேலைகளை செய்வது நல்லது. பணத்தை கையாளுவோர் கவனத்தோடு இருப்பது முக்கியம். கலைஞர்கள் மற்றும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க நிறைய விதமான புதிய புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க. படைப்பு ரகசியங்களை பிறரிடம் பகிர வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மாணவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். இரவில் வெளியிடங்களில் தங்க வேண்டாம். இரவு பயணத்தை முற்றிலும் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.